அம்மையை தரிசிட்டு வரலான்ட்டு போய் தனிமையில் நின்று நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். தாயே அப்படின்னு நான் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, ஏன்னு சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு ஒரு ஆண்டிவிளைன்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம், அங்கே நான் தான் இப்போவும் ஊர் தலைவராக இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை அப்படி நான் அந்த சிலை விக்கிரகத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சின்ன குழந்தைக்கு பாவாடை சட்டை போட்டது போல அந்த துர்க்கை அம்மன் காட்சி தந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலேயே இந்த இட்டுச்சு அந்த குழந்தை. ஆமா, உடனே அப்படி கூப்பிட்டுட்டே இருக்கும்போது மனசுக்குள்ள நினைக்கிறேன், இங்க பூஜாரி இல்ல, ஊர்ல யாருக்கிட்ட திருநீர் வாங்கணும்னு தெரியலையே அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது சின்ன குழந்தைங்க, உண்மையிலே சத்தியமா எனக்கு இப்போ புல்ல அரிக்குது, அந்த குழந்தை வாடி வந்து அப்படி முன்னாடி வந்து அந்த கேட்டு பக்கத்துல நிற்குது. முன்னோடனே திருநீர் என்ன இருக்குன்னுச்சு, எனக்கு தூக்கி வாரி போட்டுருங்க. உண்மையிலே மிகவும் சந்தோஷமா இருந்து, அப்போ உன் கைனால எனக்கு பூசி விட்றியா தங்கம், சரி நீட்டு அதே எடுத்து அந்த வலதுகை எடுத்து உண்மையிலேங்க ஒரு சந்தனம் குங்குமம் திருநீர் வச்சது அந்த அம்பாள் வச்சு விட்டது தான் இது.